சென்னை எம்கேபி நகர் காவல் நிலையத்திற்கு தனியாக சென்ற 16 வயது சிறுமி ஒருவர் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். வியாசர்பாடியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்ற பெண் பைனான்சியரிடம் தனது தாய் பெற்ற 40,000 ரூபாய் கடனுக்கு பதிலாக கடந்த 2020ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு படித்து வந்த தன்னை அடமானமாக அனுப்பி வைத்ததாகவும் அவர் தன்னை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாகவும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து முத்துலட்சுமியை பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. முத்துலட்சுமிக்கு உடந்தையாக இருந்த அவரது கணவர் நிஷாந்த், உறவினர் ஸ்பீட் அஜித் ஆகியோர் போதைப் பொருளை கொடுத்து சிறுமியை மயக்கமடையச் செய்து பாலியல் தொழிலில் தள்ளியது தெரிய வந்தது. சிறுமியை காப்பாற்றுவதாக உறுதியளித்து நெருங்கி பழகி காதலித்த கிஷோர் என்ற இளைஞரும் அவரது நண்பருமான மகேஸ்வரனும் தங்கள் பங்கிற்கு சிறுமியை சீரழித்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து நிஷாந்த், ஸ்பீட் அஜித், கிஷோர், மகேஸ்வரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சிறுமி முத்துலட்சுமியிடம் இருக்கும் வரை 2 நாட்களுக்கு ஒருமுறை சிறுமியின் தாய்க்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. உடல்நிலை பாதிக்கப்பட்டு அங்கிருந்து தப்பிய சிறுமி தாயை தேடி சென்றதாகவும் பணத்துக்கு ஆசைப்பட்ட தாய் மறுபடியும் சிறுமியை முத்துலட்சுமியிடம் ஒப்படைத்து தவறான வழியில் ஈடுபட கட்டாயப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அவர்களிடம் இருந்து தப்பிய சிறுமி கடந்த 8 மாதங்களாக தனது சகோதரனுடன் மணலி புதுநகரில் பாதுகாப்பாக வசித்து வந்த நிலையில் அவர் இருக்கும் இடத்துக்கு சென்ற தாய் மீண்டும் அவரை தவறான செயல்களில் ஈடுபட கட்டாயப்படுத்தியது தெரிய வந்ததால் தாயையும் போலீசார் கைது செய்தனர். மொத்தமாக இதுவரை 6 பேரை போக்சோ வழக்கில் கைது செய்துள்ள போலீசார் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டவர்களின் பெயர் பட்டியலை வைத்து ஒவ்வொருவராக கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.